பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லா. பேசுறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை தந்த அல்லாவுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறேன். கற்றுத்தந்த அந்த கடவுள் புகழ்ச்சிக்குரியவர், தவக்கல் அல்லாஹ். இந்த வார சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல நம்ம திங்கட்கிழமைகள்ல பார்த்துட்டு வரோம். பூமி அப்படிங்கிற தலைப்புல நம்ம இந்த வாரம் பார்க்கலாம். அதுக்கான முதல் வசனத்தை நான் படிக்கிறேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 2:22. பூமியை உங்களுக்கு வசிக்கத்தக்கதாகவும் வானத்தை ஒரு கட்டுமானமாகவும் ஆக்கிய அந்த ஒருவர் உங்களுடைய ஊட்டத்திற்கென அனைத்து கனி வர்க்கங்களையும் விளைவிப்பதற்காக விண்ணிலிருந்து தண்ணீரை அவர் இணைக்கி அனுப்புகின்றார். இப்பொழுது நீங்கள் அறிந்திருப்பதால் கடவுளுக்கு போட்டியாக போலி தெய்வங்களை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டாம். இந்த வசனத்துல முதல் வரியான பூமியை உங்களுக்கு வசிக்கத்தக்கதாகவும் அப்படிங்கிறதுக்குள்ளதான் முதல்ல அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்கலாம். நம்மள அல்லாஹ் எப்படி வச்சிருக்காங்கன்னா, இந்த பூமியின் மேற்பரப்புல நம்மள பரவி இருக்க வச்சிருக்காங்க. இந்த பூமி எப்படிப்பட்ட ஒன்னா இருக்கு அப்படின்னா, இந்த பூமி சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த பூமி சுமார் 1670 கிலோமீட்டர் வேகத்துல மணிக்கு தன்னைத்தானே சுத்திக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி 1,07,000 கிலோமீட்டர் வேகத்துல மணிக்கு அது சூரியனை சுத்தி வருது. அப்போ நம்ம இந்த பூமி மேல எப்படி நம்ம நிலையா இருக்கோம், எந்த ஒரு சலனமே இல்லாம அப்படி பூமி மேல இருக்கோங்கிறதே தெரியாம நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு காரணம் புவியீர்ப்பு விசை, கிராவிட்டி தான் காரணம் அப்படிங்கிறத நம்மளுக்கு சயின்ஸ் சொல்லுது. அதுதான் நம்மள இந்த பூமியில இது இவ்வளவு வேகத்துல சுத்தினாலும், இது சூரியனை சுத்தி வந்தாலும், அது எந்த வேகமா இருந்தாலும் நம்மள அந்த பூமியில இருந்து வெளியே தூக்கி போட்டுறாம நம்மள இந்த பூமியோட ஒட்ட வச்சு காக்கக்கூடியதா இந்த புவியீர்ப்பு விசை தான் இருக்கு. இது இல்ல அப்படின்னா நம்ம பூமியில ஒட்டி இருக்க முடியாது, நம்ம பறந்துருவோம். இப்ப நம்ம எப்படி ஒரு பஸ்ல நம்ம உட்கார்ந்து போகும்போது அது எவ்வளவு வேகமா போனாலும் நம்ம ரிலாக்ஸா உட்கார்ந்து இருக்கோமோ, பிளைட் ஒரு 800 கிலோமீட்டர் வேகத்துல அது போனாலும் நம்ம உள்ளக்க எந்த பதற்றமே இல்லாம நிம்மதியா அமைதியா நம்ம வேலைகளை பார்த்துக்கிட்டு எப்படி இருக்கோமோ, அதே மாதிரிதான் இறைவன் நம்மள இந்த பூமி மேல உட்கார வச்சிருக்காரு. இப்ப நம்ம பூமி சுத்துற வேகத்தோடைய கட்டிடங்களும் காற்று எல்லாமே ஒரே ஸ்பீட்லயே சுத்துறதுனால நம்மளுக்கு அந்த நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோங்கிற அந்த ஃபீலே இல்லாம அல்லாஹ் அவ்வளோ ரிலாக்ஸா இந்த பூமியில நம்மளுடைய காரியங்களை நம்ம செய்ய வச்சுட்டு இருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். அந்த கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லி தராரு. ஏன்னா நம்மளுக்கு இந்த பூமி உள்ள இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. ஆனா ஒரே ஒரு செகண்ட் இந்த பூமி சுத்துறது நின்றுச்சுன்னா நம்ம 50 பேரும், அது சுத்துற வேகத்துக்கு நம்ம 50 பேரும் வெளியில போய் விழுந்துரும். ஆனா அல்லாஹ் இந்த பூமியில நம்மளை ஒட்ட வச்சு காப்பாத்திட்டு இருக்காரு. இப்ப இந்த பூமி தான் நம்மள இந்த இந்த கிராவிட்டி இருக்கிறனாலதான் இந்த பூமியில நம்மளால அப்படி இருக்க முடியுது, சாதாரணமா நடந்துகிட்டு தெரிய முடியுது. இதே இப்ப நம்ம நிலா மாதிரி இடங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா குதிச்சு குதிச்சுதான் போறாங்க. அதாவது ஒரு ஒரு ரோவர்ல போய் இறங்குறாங்க. அங்க இறங்குறது எப்படின்னா, அங்க மேல இருந்து அதுல இருந்து அப்படியே நிலால குதிப்பாங்க. குதிச்சு திரும்ப ஒரு ஜம்ப், அப்படி ஜம்ப் பண்ணி போற மாதிரிதான் இருக்கே தவிர நம்ம பூமியில நடக்கிற மாதிரி அங்க ரிலாக்ஸா நடக்க முடியாது அப்படிங்கிறதையும் எல்லாம் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி நிறைய வீடியோஸ்ல நம்ம பாக்குறோம். ஆனா அல்லாஹ் நம்மள எப்படி இந்த பூமியில ரிலாக்ஸா வச்சிருக்காங்க, இயற்கை சூழ்நிலைகளை கொடுத்திருக்காங்க. இங்க நம்ம பாக்குறோம்ல, எப்படி ஒரு ஒளித்தோட கூடிய ஆறுகளா இருக்கட்டும், மலைகளா இருக்கட்டும், நீர் வீழ்ச்சிகளா இருக்கட்டும், மரங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் கொடுத்து எப்படி இந்த பூமிய செழிப்பா அல்லாஹ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மள அல்லாஹ் பார்க்க வைக்கிறாங்க. எல்லாமே அதது இடத்துல நிலையா இருக்கிற மாதிரி எல்லாம் பிக்ஸ் பண்ணி அதை நம்மளுக்கு வச்சிருக்காங்க. ரெண்டாவது, இந்த பூமியில இருக்கிறதுக்கு தேவையான ஒன்னான ஆக்சிஜனை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அதாவது மேல ஏறுகிறவனுடைய நெஞ்சத்தை போல அது சுருங்கிருது அப்படின்னு சொல்லும் போது, அந்த மேல ஏற ஏற ஆக்சிஜன் இல்லாம போகும்போது மனிதனுக்கு
மூச்சு விட முடியாம அவனுடைய இதயம் சுருங்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ ஆக்சிஜன்ங்கிற ஒண்ணு வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்கிறதே அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய கிரகங்கள்ல ஆக்சிஜனே இல்லை. இப்ப செவ்வாயா இருக்கட்டும், வியாழனா இருக்கட்டும், வெள்ளி, இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் மனிதன் வாழ்றதுக்கு தேவையான அளவுக்கான ஆக்சிஜனே அங்க வந்து இல்லை. அதே மாதிரி நிறைய கிரகங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு அதிகமான வெப்பமா இருக்கு, இல்லைன்னா ரொம்ப குறைந்த அளவு வெப்பமா இருக்கு. யுரேனஸ், நெப்டியூன் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குளிரா இருக்கு. இப்ப நிறைய கிரகங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா தண்ணீர் வந்து வந்து பனியா இருக்கு. அதாவது தண்ணியா குடிக்கிற மாதிரி தண்ணியா இல்லாம அது வந்து பனியா இருக்கு. ஆனா பூமியில தான் வந்து கரெக்டான அந்த ஒரு மனிதன் சுவாசிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆக்சிஜனும் மனிதன் வாழ்றதுக்கு தேவையான கரெக்டான அளவு வெப்பத்தையும் எல்லாம் கொடுத்து நம்மள இந்த பூமியில வசிக்கத்தக்கதாக அப்படின்னு சொல்றதன் மூலயமா நம்மள புரிஞ்சுக்கிற வைக்கிறார். காற்று அழுத்தம் இப்ப நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா அதிவேகமான காத்து வீசுது, இல்ல காற்றே இல்லாம இருக்கு. இப்ப நம்மளுக்கு மழை நேரங்கள்ல மழை பெய்யும் போது கூட பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்படியே அந்த காத்து கம்மியாகும் போது நம்மளுக்கு மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருது, ரொம்ப வேர்க்குதுல, புழுக்கமா இருக்குல்ல அப்படின்லாம் நம்ம பேசுறோம். ஒரு லிப்ட்ல போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா காத்து இல்லைன்னா நம்மளால மூச்சே விட முடியாம ஆயிருது. சோ காற்றுங்கிறது வந்து ஒரு உயிர் வாழ்றதற்கு தேவையான முக்கியமான ஒண்ணா இருக்கு. அது பூமியில தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இப்போ பூமியின் மேல வந்து இந்த ஓசோன் படலம் வளிமண்டலத்தை எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு 2-3 அடுக்கு வந்து பூமி மேல ஒரு பாதுகாப்பா இருக்கு. விண்வெளி கற்கள் வர்றதா இருக்கட்டும், இல்ல இந்த பூமி சூரியனுடைய ரேசஸ் வந்து விழும் பொழுது அந்த காந்த புலங்கள் வந்து புற ஊதா கதிர்களாக ஊதா கதிர்கள்லாம் நம்ம படிக்கும் போது பார்த்திருக்கோம் இல்லையா? சோ அந்த கதிர்கள்லாம் நம்ம மேல வந்து டைரக்டா விழுந்தது அப்படின்னா நம்மளால அந்த வெப்பத்தை தாங்க முடியாது, அந்த கதிர் வீச்சுக்களை நம்மளால தாங்க முடியாது. அதனால பாதுகாப்பா அல்லாஹ் இந்த வளிமண்டலத்தை வச்சு நம்மள பாதுகாக்கிறார். இப்ப சனி, யுரேனஸ் இந்த மாதிரி கோள்கள்லாம் பார்த்தோம்னா எப்பவுமே புயல் அடிச்சுட்டே இருக்கு. புயல் அடிச்சுட்டே இருக்கிற ஒரு இடத்துல எப்படி வந்து வசிக்க முடியும்? நீங்க வந்து யூடியூப் இதுல எல்லாம் போய் பாருங்க, கோள்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. எந்த கோளுமே வந்து நம்ம வந்து பசுமையாவே பார்க்க முடியாது. எல்லாமே வந்து ஒரே மண்ணு கலர், பாறை கலர்ல அப்படிதான் இருக்கும். ஆனா பூமியோட பிக்சர் பார்க்கும் போது மட்டும்தான் அது வந்து செழிப்பா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா பூமியில மட்டும்தான் எல்லா பருவநிலைகளும் வர மாதிரி அந்த பூமி வந்து ஒரு டைரக்ஷன்ல சாஞ்சிட்டு இருக்கிறனால அதுல வந்து 4 பருவநிலைகளை நம்ம வந்து அனுபவிக்கிற மாதிரி எல்லாம் வச்சிருக்காரு. வெயில் காலம், மழை காலம், குளிர்காலம், இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லி எல்லா நிலைகளிலையும் நம்மளுக்கு வச்சு, எல்லா நிலைகளையும் நம்மள நோன்பு வைக்க வச்சு, தொழுவ வச்சு, எல்லா நிலைகளிலும் நம்மள வந்து சரியான ஒரு பருவநிலையில நம்மள வைக்கிறார். இப்போ நம்மளுக்கு ஏப்ரல் மேல ரொம்ப வெயிலா இருக்கு. அப்ப இந்த வெயிலே தொடர்ந்துச்சுன்னா நம்மளால தாங்க முடியுமா? இல்ல மழை பெஞ்சிட்டே இருக்கு, எப்பவுமே மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தா அது எப்படி இருக்கும்? சோ எல்லாமே ரொம்ப குளிரும் இருக்கு, ரொம்ப வெயிலும் இருக்கு. இது ரெண்டுக்கு இடையில ரொம்ப குளிரும் இல்லாத வெயிலும் இல்லாத ஒரு சிச்சுவேஷன் எல்லாம் நம்மளுக்கு தராங்க. லைட்டா வெப்பம் இருக்கிற மாதிரியான ஒரு டைம் பிப்ரவரி, மார்ச்லாம் லைட்டா இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ எல்லா பருவநிலைகளும் நம்மளுக்கு மாறி மாறி வரும்போது ஓகே அடுத்து குளிர் அடுத்து வெயில் அப்படின்னு சொல்லி நம்ம மாறி மாறி போறதுக்கு ஏதுவாகவும் எல்லாம் நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு. இது வந்து பூமியில ஒரு உயிரினம் வாழ்றதுக்கான ஒரு பரிசா எல்லாம் எப்படி வந்து இந்த பூமியை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, ஒரு கிஃப்டா எப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பூமியில மட்டும்தான் இந்த ஒரு பசுமைய, செழிப்ப, தண்ணிய, மரங்களை, ஆக்சிஜனை, சரியான காற்று அழுத்தத்தை, வாயுவை, வெளிக்கதிர்கள்ல இருந்து பாதுகாக்கிற மாதிரி பாதுகாப்பு வளையங்களை, சரியான பருவநிலைகளை, எங்க பார்த்தாலும் ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு பிக்சரை நம்ம வந்து பூமியில மட்டும்தான் பார்க்க முடியுது. எங்க இருந்து பார்த்தாலும் பூமி தான் வந்து கலர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. மத்த எந்த ஒரு இதுவுமே வசிக்கத்தக்கதாகவும் இல்லை, பாக்குறதுக்கும் அப்படியே ஒரே கலரா வெறுமையா இருக்கிற மாதிரி இருக்கு. அல்ல நம்மளுக்கு வந்து எப்படி பண்ணி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்து ரசிக்கிறோம்.
அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் இந்த நம்ம பூமியில அல்லாஹ் நம்மள செழிப்போட வச்சிருக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு நம்ம எவ்வளவு தேங்க் பண்ணணும். அதெல்லாம் நம்ம செய்யறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் வந்து இப்போ நம்ம பூமியில இருக்கோம். நம்ம எவ்வளவு வந்து வசதியா இருக்கோம் இந்த பூமியில அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப நம்மள ஒரு இடத்துல வசதியா வச்சிருக்கும் போது நம்மளுக்கு அதோடைய அருமை தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து சமீபத்துல வந்து சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஸ்பேஸ்க்கு போயிட்டு வந்தாங்க. அவங்க வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல போய் ஒர்க் பண்ணாங்க. ஒரு 9 மந்த்ஸ் ஒர்க் பண்ணாங்க. ஸோ இந்த தலைப்பு எடுக்கிறதுக்கு ரீசனுமே அதுதான். அந்த வீடியோஸ்லாம் அவங்க போய் 9 மந்த்ஸ் என்ன ஒர்க் பண்ணாங்க, அங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் அங்க உள்ள ஒவ்வொன்றையும் நான் பார்த்துட்டு இருந்தேன் வீடியோஸ்ல. அப்போ வந்து அவங்க அவங்க வந்து எப்படி வந்து சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத பார்க்கும் போதே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த சாப்பாடு பொருள்கள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பிஸ்கட் வடிவில் உதிரவும் கூடாது, ரொம்ப ஹார்டாவும் இருக்கக்கூடாது, சாப்பிட்ற மாதிரி. ஏன் அப்படின்னா இப்ப வந்து ரைஸ் மாதிரி, உப்புமா மாதிரி அந்த மாதிரி உதிர்ந்து விழக்கூடிய பொருட்களை அவங்க அங்க சாப்பிட முடியாது. ஏன்னா அது எல்லாமே அந்த ஸ்பேஸ்ல அந்த அந்த அவங்களுடைய அந்த ஏர்கிராஃப்ட்குள்ள அதுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வரும். அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே அவங்களுக்கு அது கீழே இருந்து மேல வருது, மேல இருந்து கீழே வருது. அப்படியே இருக்கிறனால அவங்களால வந்து அதை திரும்ப எடுக்க முடியாது. அதனால அவங்க வந்து அந்த பிஸ்கட் வடியில செஞ்சு வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து சாப்பிட்றாங்க. அதே மாதிரி ஜூஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பேக்கெட்ல வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரா வச்சுக்கிறாங்க. அது பபுள்ஸ் மாதிரி வருது, அது அப்படி கிட்ட போய் முழுங்குறாங்க. அந்த பபுளே பெருசா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப சப்போஸ் நம்ம தூக்கி குடிக்கிறோம்ல, அந்த மாதிரி அவங்க தூக்கி குடிச்சா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பபுள் வந்து அப்படியே மூக்குல மூடிருங்கிறாங்க. அப்படி அந்த மூக்குல மூடிச்சு அப்படின்னா மூச்சு திணறி அவங்க இறக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? ஏன்னா அங்க புவியீர்ப்பு விசை இல்லை. இப்ப நம்ம தண்ணிய குடிச்சோம் அப்படின்னா ஒண்ணு நம்மளுக்கு மூக்கு வழியா உள்ள போலாம், வாய் வழியா உள்ள போவோம், இல்ல அப்படி நெஞ்சில கீழே வடிஞ்சு கீழே போயிடும். ஆனா அவங்களுக்கு வந்து கீழே வடியாது. அது அப்படியே அவங்க முகத்துல போய் அப்படியே அடைச்சிரும், அவங்க இறக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கீழே வச்சு ஒரு ஸ்ட்ரா வச்சு பபுளா அதை போய் அப்படியே உறிஞ்சி குடிக்கிறாங்க. நம்மளுக்கு எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு செம்பு தண்ணியை தூக்கி அப்படியே கடன்னு நம்ம குடிச்சாதான் நம்மளுக்கு தாகம் தீருது. அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்ய முடியாது. அங்க சாப்பாடா இருந்தாலும் தண்ணியா இருந்தாலும் எல்லாமே ரொம்ப லிமிட்டா அளவா மட்டும்தான் எடுத்துக்கணும். நம்ம இங்கெல்லாம் நோயாளியா மட்டும்தான் இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா? அப்ப அங்க அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க அங்க டீ குடிக்கிறதுக்குன்னு ஒரு தனி கப்பு, அதுக்கு பல மாதங்கள் வந்து ட்ரை பண்ணி அந்த கப்பெல்லாம் அவங்க வந்து கண்டுபிடிச்சு அதை குடிக்கிறாங்க. முடியெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க அப்படியே மேல தூக்கிட்டு நிக்கும், கீழேயே இறங்காது. அதே மாதிரி அவங்க தூங்கும் போதும் வந்து அந்த மிதந்த நிலையில தான் தூங்குறாங்க. நம்மள மாதிரி பெட்ல படுத்துட்டு கையை காலை நீட்டிக்கிட்டுலாம் அவங்க தூங்க முடியாது. டாய்லெட் போறதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே ரொம்ப ஒன்னையும் அவங்க ரொம்ப சிரமத்துக்கிடையில தான் பண்றாங்க. இப்ப பேஸ்ட் நம்ம காலையில எழுந்திரிச்சு பிரஷ் பண்றோம், பிரஷ் பண்ணிட்டு நம்ம வந்து தண்ணியை வச்சு துப்பிடுறோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரஷ் பண்ணிட்டு முழுங்கிடுறாங்க. ஏன்னா ஒரு சின்ன ஒரு எச்சில் ஒரு துகள் கூட வெளியே போக கூடாது. அந்த ஸ்டேஷன்ல ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்து சுத்தி சுத்தி அது வருது. எந்த ஒரு சின்ன துகளா இருந்தாலும் அவங்களுக்கு அதுக்குள்ளேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கூட இதாயிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் முழுங்கிறாங்க. அதை பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எப்படி இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்க. நம்ம எப்படி அழகா கொப்புளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு நம்ம அடுத்து சாப்பிட்றதுக்கு போயிடுறோம். நம்ம எப்படி வந்து ரிலாக்ஸா இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒண்ணுமே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க அந்த அந்த ரோவர் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து பூமியில இருந்து ஒரு 300 அடி மேலதான் அவங்க இருக்காங்க. அந்த 300 அடியில இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பூமியை சுத்தி சுத்தி வராங்க ஒவ்வொரு தடவையும். எவ்ரி 45 மினிட்ஸ்க்கு அவங்க வந்து சுத்தி சுத்தி வரும்போது அவங்களுக்கு காலையில நைட்டு 45 மினிட்ஸ்க்கு திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்குமா. சோ அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்களாம். அது வந்து இப்ப எப்ப காலையில எப்ப மதியானம் அப்படின்னே தெரியாம ஆயிடுவாங்களாம். சோ அவங்க என்ன பண்ணுவாங்களாம், கீழே இருக்கிற அமெரிக்கா டைமோட அவங்க கனெக்ட் ஆகி இப்ப நம்ம தூங்கணும், இப்ப நம்ம முழிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட கனெக்ட் பண்ணிதான். ஸோ பூமியோட கனெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த டைமை வந்து எப்படி மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க.
சோ ஒரு பூமியில இருந்து ஒரு 300 மீட்டர் தூரம் மேல போயிட்டாலே அந்த லைஃப் ஸ்டைல் எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்ப அவங்க அந்த அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட விட்டு அவங்க வெளியே வரணும் அப்படின்னாலே அவங்க ஒரு ஃபுல் சூட் போட்டுக்கிறாங்க. ஆக்சிஜன் கவர் ஆகிற மாதிரி பைப்போட ஃபுல் சூட் போட்டுக்கிட்டு தான் வெளியே வராங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே அவங்க அவ்வளவு சிரமப்படுறாங்க. மெலிஞ்சு போய் உடம்பு சரியில்லாத மாதிரி ஆகி அவங்க வெளியே வரும்போது எப்படி இருக்காங்க, நடக்க முடியாம ஆகி வீக் ஆயிட்டு அவங்க வந்து மறுவாழ்வு மையத்துக்கு தான் வந்து இறங்குனதோட போறாங்க. ஏன் அப்படின்னா அந்த உடம்பு அவ்வளவு வீக் ஆயிடுது. ஆனா நம்ம இந்த பூமியில இருந்துட்டு நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், நல்லா ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறோம், நல்லா சுட சுட சாப்பாடு அப்படி காலையில மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்து வச்சு அப்படி சூடா நம்ம சாப்பிடுறோம். ஃப்ரெஷ்ஷான உணவுகளை நம்ம சாப்பிடுறோம். காலையில போறோம், காய்கறியை வாங்கிட்டு வரோம், இறைச்சியை வாங்கிட்டு வரோம், அப்படியே ஃப்ரெஷ்ஷா பண்ணி சாப்பிடுறோம். கல்யாணத்துக்கு போறோம், பிரியாணி சாப்பிடுறோம், நம்ம காலார இந்த பூமியில நடக்கிறோம். எப்படியெல்லாம் வந்து அல்லாஹ் நம்மளுக்கு இந்த பூமியில கொடுத்திருக்காரு. ஆனா இந்த பூமியும் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபீல் பண்றோமா? விண்வெளி கப்பல்ல தான் நம்ம இருக்கோம். அந்த கப்பல் வந்து அப்படியே சுத்தி வருது, இந்த பிரபஞ்சத்தையே சுத்தி வருது. சூரியன் வந்து சூரியனே அது கோள்கள் சுத்துது, எல்லா கோள்களுமே சூரியனை சுத்துது. ஆனா சூரியன் வந்து ஒரு இடமா இல்ல, அப்படியே இந்த பிரபஞ்சத்துல நகண்டுகிட்டே போகுது. அப்ப நம்மளும் இந்த பிரபஞ்சத்துல எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வரோம். அப்படி எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வரக்கூடிய இந்த பூமியில நம்மளுக்கு எல்லாத்தையும் எப்படி கொடுத்து அல்லாஹ் வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது எவ்வளவு வியப்பா இருக்கு. அல்லாஹ் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு எப்படி கொடுத்திருக்காரு, இந்த பூமியில எப்படி நம்மளுக்கு அருள் புரிஞ்சிருக்காரு, நம்ம எவ்வளவு நன்றியோட இருக்கணும் அவருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம சிந்திச்சு பாக்குறோமா அப்படின்னா அது இல்லைங்கிறதா உண்மை. அதை உணராதவங்களாதான் நம்ம இருக்கோம். இந்த பூமியின் வடிவத்தை பாருங்க, அதை வந்து ஒரு தட்டை வடிவமா ஆக்கி வச்சு அது நம்ம அது மேல நம்ம பயணிக்கிற மாதிரி அல்லாஹ் நம்மளுக்கு அமைச்சு கொடுத்திருக்காரு. மற்ற கோள்கள் ஒவ்வொரு கோள்களையும் நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு ஷேப்ல இருக்காது. அதான் வசிக்கத்தக்கதாக அது இல்ல, இது மட்டும்தான் வசிக்கத்தக்கதாக இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. இப்போ ஒரு கோள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோள் வந்து டைவடிச்சு போவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ பூமி மேல இருக்கிற நம்மளுக்கே வந்து உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒண்ணுன்னா அப்படியே கேர் ஆகுது, தலை சுத்துது அப்படிங்கிறோம். இந்த மாதிரி கோள்ல எல்லாம் வசிக்கணும்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்ப மத்ததோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போதுதான் நம்மளுக்கு தெரியுது அல்லாஹ் இந்த பூமியை நம்மளுக்கு எப்படி அமைச்சு கொடுத்திருக்காங்க. இந்த பூமியில நம்ம உருண்டு விழுந்துராம இருக்கிறதுக்கு மலைகளை எப்படி வந்து நம்மளுக்கு நிலைப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையே நம்ம பாக்குறோம். ஆறுகள் கொடுத்திருக்காங்க, நீர்வீழ்ச்சிகள் கொடுத்திருக்காங்க, குளங்களை வெட்ட வச்சிருக்காங்க, அணைக்கட்டுகளை செய்ய வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு பாதுகாக்க வச்சு நம்மளுக்கு வந்து விவசாயத்தை கொடுத்து அதை நாகரிகத்தை கொடுத்து அதை சுத்தி நம்மளை டெவலப் ஆகி வர வச்சு ஒரு மனிதன் சிறிது காலம்தான் இதுல வசிக்க போறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. ஆனா இந்த சிறிது காலம் நம்ம இருக்கிற இடத்துக்கு எவ்வளவு மெனக்கெடல்களை பண்ணி எல்லாம் 6 நாட்கள்ல படைச்சேன், 4 நாட்கள்ல படைச்சேன் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? ஒரு வியத்தகு அமைப்பா இங்கேயே உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை நம்ம வந்து விளைவிச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு அல்லாஹ் வந்து நம்மளுக்கு அமைச்சு கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம அதிகம் அதிகம் சிந்தித்து பார்க்கக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். முதல்ல நம்ம வந்து பூமியை உங்களுக்கு வசிக்கத்தக்கதாகவும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்த வரி பார்த்தோம் அப்படின்னா வானத்தை ஒரு கட்டுமானமாகவும் ஆக்கிய அந்த ஒருவர். அல்லாஹ் வந்து நம்மளுக்கு வந்து வானத்தை எப்படி கட்டுமானம் ஆக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எவ்வளவு மில்கி வேஸ் இருக்கு, கேலக்சிஸ் இருக்கு, பூமி வானத்துல வந்து அவ்வளவு பொருட்கள் இருக்கு. அத வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாலே வந்து நம்ம ஒரு பில்லர் வச்சுதான் வந்து அந்த வீட்டை எழுப்ப முடியும். பில்லர் இருந்தாதான் அந்த கட்டிடம் நிக்கும். அது இல்லாம அது நிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனா வந்து இங்க இருக்கக்கூடிய கோள்கள் எல்லாமே நட்சத்திரங்களா இருக்கட்டும், மின் கற்களா இருக்கட்டும், எல்லாமே எதுக்குமே எதுவுமே எந்த பிடிப்புமே இல்லை. அப்படி எல்லாமே ஆகாயத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. அததான் அல்லாஹ் சொல்றாங்க. அதாவது வந்து ஒன்னோட ஒண்ணு வந்து இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த இயற்பியல் விதியோட ஒன்ன வந்து இழுத்து பிடிச்சுக்கிட்டு தன்னுடைய வட்ட வரைக்குள்ள அது சுத்தி வர மாதிரி வச்சிருக்கிற அந்த அல்லாஹ் வந்து எப்பேற்பட்டவரா இருக்காரு. ஒண்ணு என்ன வெயிட்ல இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரங்களை பத்தி நம்ம படிக்கிறோம். எல்லாமே வந்து
பூமியை விட பெருசு, சூரியனை விட பெருசு அப்படிங்கிறாங்க. ஒரு சூரியன்லயே 11 லட்சம் பூமியை வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்போ அதை விட பெரிய நட்சத்திரங்கள் அப்படின்னா அது எவ்வளவு பெருசா இருக்கும். எல்லாமே இந்த பூமியில தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நிலாவை பத்தி படிக்கிறோம். இப்போ நிலா பூமிக்கு மேல பக்கத்துல இருக்கு. இந்த நிலா என்ன பண்ணுது அப்படின்னா, நிலா பூமிக்கு வரக்கூடிய எல்லா விண்கற்களையும் தடுத்து தடுத்து அது மேல மோதிர விடாம நம்ம நிலா நம்மளுக்கு ஜூம் பண்ணி காட்டுற அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுல குழி குழியா இருக்கும். நிறைய நிறைய விண்கற்கள் அங்கிட்டு டைவர்ட் பண்ணப்பட்டு நேரா நிலாவுல போய் அடிச்சு மோதி மோதி அது அங்கிட்டு செதறி போயிருது. பூமிய தாக்க விடாம அல்லாஹ் பாதுகாத்துட்டு வராரு அப்படிங்கிறத நம்ம அதுல பாக்குறோம். அதே மாதிரி ஜூபிட்டரும் என்ன பண்ணுது அப்படின்னா, பூமியை நோக்கி வரக்கூடிய எல்லா எரி கற்களையும் அது அது மேல பற்றாம, பூமி மேல பற்றாம அது தன் பக்கம் ஈர்த்து அது நிறைய இதுகளை விண்கற்கள்ல இருந்து காப்பாத்துது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்மளுக்கு ஐயோ ஒரு விண்கல் வருதா, இது நிலா இழுக்குதா, இல்ல ஜூபிட்டர் இதை தடுக்க போதா, இதை பத்தின சிந்தனை ஏதாவது நம்மளுக்கு இருக்கா, இதோடைய நாலேஜ் நம்மளுக்கு இருக்கா, நம்மளுக்கு எதுவுமே தெரியல. ஆனா குரான்ல நம்மளுக்கு சொல்றாங்க, ஷைத்தான் ஏவுகணைகளால தாக்க வரும் பொழுது நம்ம அதை ஷைத்தான் ஒட்டு கேட்க வரும்போது கூட அந்த ஏவுகணைகளால தாக்குறேன் அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்கல்ல. சோ அந்த மாதிரி விண்கற்கள் பூமியை தாக்கிக்கிட்டே இருக்கு, வானத்துல இருந்து வருது அப்படிங்கறத பத்தி அல்லாஹ் நம்மளுக்கு தெரியப்படுத்துறாங்க. சோ அந்த இதுகள் தாக்கிராம இந்த பூமியை அல்லாஹ் நம்மளுக்கு காப்பாத்தி கொடுக்கறதாகவும் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றாங்க. இந்த இந்த விண்ணக பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். அதாவது சூரியன் தெரியும், சூரியனை மற்ற கோள்கள் சுத்தி வருது அப்படிங்கிறது தெரியும். இது ஒரு கேலக்சி. இந்த மாதிரி நிறைய கேலக்சிஸ் இருக்கு. இதெல்லாம் கொண்டதுதான் இந்த பால்வெளி வீதி அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு நம்ம அறிவுக்கு எட்டின வரைக்கும் நம்ம அல்லாஹ்வுடைய இதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுல சூப்பர் நோவாஸ் இருக்கு, மில்கி வேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி, நெபுலா, பிளாக் ஹோல், இந்த மாதிரி நிறைய நிறைய நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. சூரியன் பிறக்கிற இடம், சூரியன் மறையிற இடம் அப்படிலாம் சொல்றாங்க. பிளாக் ஹோல்ங்கிற ஒண்ணு நட்சத்திரங்கள் வயசாகி சுருங்கி அது உள்ள போகும்போதுதான் இந்த பிரபஞ்சம் அப்படியே தொங்க ஆரம்பிக்குது. அது உள்ள வழியாதான் ஒரு ஹோல் வர்றதான் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்த பிளாக் ஹோலுக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா, அது அடுத்த பிரபஞ்சத்தின் நுழைவாயிலா இருக்கலாம். அது அத்தனையுமே ஈர்க்கக்கூடியதா, சூரியன்ல இருந்து நட்சத்திரங்கள்ல இருந்து அத்தனையும் தனக்குள்ள இழுத்துக்கிட்டு அம்புட்டையும் மறைய வைக்கக்கூடியதா இருக்கு. ஆனா அதுக்கு அடுத்த லெவல் என்ன அப்படிங்கிறதே தெரியல அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் நம்மளுக்கு தெரியப்படுத்துறாங்க. இப்ப இந்த டார்க் மேட்டர் அப்படின்னா என்னன்னா, இப்ப எப்படி பூமி 70% நீரால் ஆக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி மேல இருக்கிற வானம் முழுக்க கருப்பா இருளாலதான் ஆக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்றாங்க. இப்ப நம்ம நட்சத்திரம் நைட்ல பாக்குறோம் அப்படின்னா அது நல்லா மினுங்குது, நம்மளுக்கு ஒளிருது அப்படின்னா அந்த கருப்பான இடத்துல அது இருக்கிறனாலதான் நம்மளுக்கு அந்த மாதிரி வானத்தில் நம்ம அலங்கரித்து வைத்துள்ளோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி அலங்கரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்றாங்க. இந்த டார்க் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதை பத்தி நம்மளால எனக்கு அது சொல்ற அளவுக்கு தெரியல. அதாவது எப்படி இந்த பிரபஞ்சம் விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது அததான் டார்க் எனர்ஜி அதோட கம்பேர் பண்ணி சொல்றாங்க. அதாவது இந்த இந்த பிரபஞ்சம் ஒரு இடத்துல அப்படியே இல்ல, இது இவ்வளவுதான் சொல்ற மாதிரி இல்லாம அது விரிவடைஞ்சுக்கிட்டே போறதுதான் டார்க் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு அற்புதங்கள் நிறைந்ததா இந்த வானத்துடைய கட்டமைப்பும் இந்த பூமியுடைய இந்த கட்டுமானத்தையும், அதாவது வாழ்வாதாரத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கொடுத்து கடவுள் எப்படி நம்மளுக்கு அருள் பாலிச்சிருக்காரு. ஒரு ஒரு நம்பிக்கையாளரான ஆன்மாவை மீட்டுக்கிறதுக்கு, அதாவது அல்லாஹ் சொல்றாரு, நாம் உங்களை அனாதியாக கண்டு உங்களுக்கு நாம் புகலிடம் அளித்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. சோ நம்மளுக்கு அந்த தப்பை பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எங்க போறதுன்னே தெரியாம இருந்தப்ப அல்லாஹ் நம்மளுக்காக இந்த பூமிய
அதாவது நம்பிக்கையாளர்களுக்காக மட்டுமே இந்த பூமியை அமைச்சு தந்திருக்காரு அல்லாஹ். இப்ப வந்து ரஷாத் சொல்றாங்க, அவங்க வந்து ஒரு அட்டவணை போட்டு காட்டுறாங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க, இப்ப 700 கோடி மக்கள் இருக்கோம், இனி இதை விட பல மடங்கு எவ்வளவு மக்கள் வரப்போறாங்க அப்படிங்கிற அந்த கிராஃப்ட போட்டு நம்மளுக்கு காட்டுறாங்க. சோ இவ்வளவு நாள் வந்த மக்களுக்கும் இந்த பூமி வசிப்பிடமா இருந்தது, நம்மளுக்கும் இந்த பூமி வசிப்பிடமா இருக்கு, இனி வரப்போற மக்களுக்கும் இந்த பூமி வசிப்பிடமா அது தேவைக்கு உள்ள அனைத்து விஷயங்களும் அத்தியாவசியமான விஷயங்கள் அனைத்தும் கொண்டதாக இந்த பூமி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா வந்து அல்லாஹ் ஏன் இந்த பூமியை படைச்சிருக்காங்க அப்படின்னா, இப்ப அத்தனை பேருமே நம்பிக்கையற்றவங்கன்னு தெரிஞ்சிருந்தா அம்புடு பேரையும் அல்லாஹ் தூக்கி நரகத்துல போட்டிருப்பாங்க. ஆனா நம்பிக்கையாளரான ஆன்மாக்களை மீட்டு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பூமியை அல்லாஹ் படைச்சிருக்காரு. சோ இவ்வளவு பெரிய பூமி வந்து நம்பிக்கையாளர்களுக்கானது. ஆனா நம்ம ஒரு சின்ன சின்ன இடங்களை வாங்கிட்டு நான் வாங்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம், கொடுத்துட்டா வித்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம், அதை நினைச்சு நம்ம கஷ்டப்படுறோம். அல்லாஹ் சொல்றாரு, இந்த பூமியே நான் நம்பிக்கையாளர்களுக்காக தான் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த பூமியுடைய அமைப்பா இருக்கட்டும், இந்த வானத்துடைய கட்டுமானமா இருக்கட்டும், எல்லாமே வந்து அல்லாஹ்வுடைய ஒரு தெய்வீக கட்டமைப்பா அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது தான் நம்ம பாக்குறோம். சோ நம்மளுக்கு வசிக்கத்தக்கதாக நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேவையான தண்ணியா இருக்கட்டும், காற்றா இருக்கட்டும், ஆக்சிஜனா இருக்கட்டும், கிராவிட்டியா இருக்கட்டும், வெப்பநிலை, வாயு, பாதுகாப்பு, கலர்ஃபுல்லான கண்ணுக்கு குளிர்ச்சியான இந்த பூமி, அத்தனை விஷயங்களையும் தினமும் நம்மளுக்கு இந்த பூமியில கொடுத்து சுத்திக்கிட்டு இருக்கிற பூமியில அதோடைய ஃபீலே தெரியாம நம்மள சந்தோஷமா நிம்மதியா திருப்தியா இருக்க வச்சிருக்கிற அந்த அல்லாவுக்கு நம்ம நன்றி சொல்வோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி ஒரு பூமியை கொடுத்ததுக்கு எப்பெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வருதோ ஞாபகம் வச்சு அல்லாவுக்கு நன்றி சொல்லி நம்மளை மீட்டு கொள்ளக்கூடிய மக்களாக, அல்லாஹ் அளித்த இந்த பரிசுக்கு நன்றியோடு இருக்கக்கூடிய மக்களாக நம்மளை எப்போதுமே அல்லாஹ் வந்து ஆக்கி அருள் பாலிப்பாராக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு வியத்தகு அமைப்புக்கு அல்லாஹ்வுக்கு நம்ம அதிகமா நன்றி சொல்வோம். அல்ஹம்துலில்லாஹ்.